ஓகே, நம்ம ஏற்கனவே வந்துட்டு அடோப் இல்லஸ்ட்ரேட்டரோட ஒர்க் ஸ்பேஸை பற்றி பார்த்துருக்கோம். ஒர்க் ஸ்பேஸோட டீட்டெயில்ஸை நம்ம மேற்கொண்டு பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் ஸ்பேஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், நான் ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், என்னோடய சாம்பிள் ஃபைல்ஸ் அடோப் இல்லஸ்ட்ரேட்டரோட சாம்பிள் ஃபைல்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் பார்க்குறதுக்காக சி ட்ரைவில் என்னோடய இன்ஸ்டலேஷன் டைரக்டரிக்குள்ளே போகிறேன். அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் CS5.5 இங்கே சப்போர்ட் ஃபைல்ஸ். ஓகே, சாரி, கூல் எக்ஸ்ட்ராஸ்குள்ளே பார்ப்போம். இங்கே என்னோடய சாம்பிள் ஃபைல்ஸ் இருக்குது. சாம்பிள் ஆர்ட் இதில் வந்துட்டு நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. நம்ம ஏதாவது ஒன்று சாம்பிள் எடுத்துப்போம். இந்த எல்லோ ஸ்டோன் அப்படின்ற இந்த ஃபைலை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதெல்லாமே வந்துட்டு பேனல்ஸ் அப்படின்னு சொன்னோம். இந்த பேனல்ஸை வந்துட்டு ரீஅரேஞ்சிங் பண்ண முடியுமானா நிச்சயமாக முடியும். நான் இதை இப்படி ட்ராக் பண்ணுறேன், இங்கேருந்து ட்ராக் பண்ணி வெளியில் வந்துட்டேன். அதே மாதிரி இதை தனியாக வந்தேன். இது ரெண்டுமே ஒரே குரூப்பில் இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டோம், தனித்தனியாக கொண்டு வந்துட்டோம். தனித்தனியாக கொண்டு வந்த பின்னாடி நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டையும் சேர்த்து இங்கே ஒரே குரூப்பாக மெயின்டைன் பண்ண முடியுமானா முடியும். நான் இங்கே கொண்டு வந்துட்டு இப்படி குரூப் பண்ணிட்டேன். அது போக இந்த மேலே கீழே ஒரு சின்ன ஆரோஸ் இருக்குது. அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? மினிமைஸ்டா. அப்போ இதை மினிமைஸ் பண்ணிக்க முடியும். இதை மறுபடியும் சுத்தமாக ஹைட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ராக் பண்ணி வெளியில் வந்துட்டேன். மறுபடியும் இங்கே கொண்டு போக முடியுமானா நிச்சயமாக முடியும். நான் இங்கே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு தேவையான எல்லா டூல்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் எனக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இங்கே ஏற்கனவே வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு இதாக கொண்டு வந்திருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாத்தையும் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஆஹா, டூல்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ டூல்ஸ் இல்லாமல் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. சரி, அப்போ டூல்ஸ் எங்கே இருக்கும்? நேராக விண்டோ மெனுக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரோல், அதுக்கடுத்து இதை டூல்ஸை இப்படி செலக்ட் பண்ணுறேன். ஓகே, வந்துருச்சா? நான் இப்போ இதை மட்டும் நான் க்ளோஸ் பண்ணாலும் மொத்தமாக குரூப்பாக இருக்கிறதுனால அதுவும் சேர்ந்து க்ளோஸ் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், ஓகே, இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனித்தனி குரூப்பாக வந்துருச்சு. நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இதை மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி சின்ன ப்ளூ ஹைலைட். இங்கே ப்ளூ ஹைலைட் பண்ணப்போ இப்போ மேலே மட்டும் கோடு காட்டுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, மேலே கீழே குரூப் ஆகிருக்கு, சைடில் குரூப் ஆகலை. நான் இதை என்ன பண்ணுறேன், இதை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு போகிறப்ப பாக்ஸ் டோட்டல் பாக்ஸாக காட்டுதா? அப்போ என்ன ஆயிடுது, சைடில் எனக்கு அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு. இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே கொண்டு வந்துட்டு இது கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிப்போம். இங்கே கொண்டு வந்து ட்ராப் பண்ண பார்க்குறேன். இந்த இடத்துல ஸ்பேஸிங்கில் ஆக்குபை பண்ண முடியல. மறுபடியும் இங்கே வச்சுட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்த உடனே ஒரு ப்ளூவில் ஹைலைட் தெரியுதா மொத்தமாக? அப்போ இந்த இடத்துல நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்துட்டு இதை பட்டன் மோடில் இருந்தால் போதும் அப்படின்ட்டு இதை ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணுறேன். பட்டன் மோடில் இருக்குது. சப்போஸ் இன்கேஸ் பட்டன் மோடில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணி இப்படி நீங்கள் மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது என்னோடய டூல்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ என்னோடய டூல்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸை நான் என்ன பண்ணுறேன், இதை சேவ் பண்ணி வைக்கணும். விண்டோவில் போயிட்டு ஒர்க் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா சேவ் ஒர்க் ஸ்பேஸ்னு இருக்கும். நான் இங்கே சேவ் ஒர்க் ஸ்பேஸில் என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் நேம் ஜெனட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். சப்போஸ் இதில் எல்லா பேனல்ஸும் வந்துருச்சானா இல்லை, இதில் வராத பேனல்ஸும் உண்டு. இந்த பேனல்ஸ் எங்கே இருக்கும், விண்டோ மெனுக்கு கீழே அசெண்டிங் ஆர்டரில் ஃபுல்லாக இருக்கும். நமக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு மெனு தேவை, வேறு ஏதாவது பேனல் தேவை அப்படின்னா இங்கே போய் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜூமிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஜூமிங்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க் ஸ்பேஸை சேவ் பண்ணமே இது எங்கே போய் சேவ் ஆகும் அப்படின்னு சொன்னால், நேர உங்களோட விண்டோஸ் இன்ஸ்டலேஷன் டைரக்டரியில் யூசர்ஸ்குள்ளே உங்களோட யூசர் நேம்குள்ளே அப்ளிகேஷன் டேட்டாவில் ரோமிங்குள்ளே அடோப் அதுக்குள்ளே அடோப் இல்லஸ்ட்ரேட்டரோட செட்டிங்ஸ்குள்ளே இங்கிலீஷ் இதில் ஒர்க் ஸ்பேஸ்னு தனியாக ஃபோல்டர் இருக்கா,
இங்கே இந்த நேமில் இருக்கா, அது போக இது வந்து டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ்க்கான செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஒர்க் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே வந்துட்டு முன்னாடி என்ன பண்ணோம், விண்டோவில் போயிட்டு ஒர்க் ஸ்பேஸ் இங்கே போய் செலக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணிட்டாங்க, இங்கேருந்து டேரெக்டாக சுவிட்ச் ஓவர் ஆகிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போ எசென்சியல் தான் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது போக ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு ஒர்க் ஸ்பேஸ் தனியாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு வசதிக்கு ஏற்ற மாதிரி அப்போ ஃபோட்டோஷாப் மாதிரி தனியாக ஒர்க் ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் என்னோடய ஒர்க் ஸ்பேஸ்க்கே போயிட்டேன். இது எதுக்காக அந்த ஒர்க் ஸ்பேஸ் நம்மளோட மாடிஃபிகேஷன்னா நம்மளோட வசதிக்காக மட்டும்தான். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களோட லேஅவுட் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஷிஃப்ட் முடிஞ்சு வேறு ஒருத்தர் வர்றாரு, அவர் வந்துட்டு தனக்கு பிடிச்ச மாதிரி மாடிஃபை பண்ணிடுறாரு. ஆனால் நீங்கள் மறுபடியும் வந்தப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்த மாதிரி தான் வேணும் அப்படின்றப்ப அந்த ஒர்க் ஸ்பேஸை சேவ் பண்ணி வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜூமிங்கை பற்றி பார்க்க போகிறோம். சார் என்ன சார் டேரெக்டாக நீங்கள் எடுத்த உடனே ஜூமிங் டூல் போகிறீங்க, மற்ற எதுவும் இல்லை அப்படின்னா, முதல்ல அடோப் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது. முதல்ல என்ன பண்ணுறோம், டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணோம். இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ண உடனே என்ன பண்ணுவோம், அதை ப்ராப்பராக செக் பண்ண தெரியணும். அதுதான் நம்ம மெயின். அதனால் நான் என்னோடய ஜூம் டூலை எடுத்துக்கிறேன். ஜூம் டூலை எடுத்துகிட்டு இங்கே ஜூம் டூலில் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லென்ஸ் மாதிரி காட்டுறாங்களா, இந்த கைரேகை பார்க்குற ஜோசியம் பார்க்குறவங்கலாம் ஒரு லென்ஸ் வச்சு கையெல்லாம் பார்ப்பாங்க. நான் இப்போ ஜோசியம்லாம் பார்க்க போகிறது இல்லை. ஆனால் இப்போ ஜோசியம் பார்க்குறவன் அது எதுக்கு அந்த கண்ணாடி வச்சு பார்க்குறேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் நினைக்கிறேன் ரேகையெல்லாம் பெருசாக பார்க்குறான். ஆனால் ரேகையெல்லாம் பெருசாக பார்க்குறானா இல்லை உங்கள்கிட்ட போய் சொல்கிறதுக்காக வச்சுருக்கானா அப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஏன்னா இந்த லென்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சின்ன விஷயத்தை பெருசாக்கி காட்டும் அப்படின்ட்டு. நான் இப்போ என்னோடய ஜூம் டூல் எடுத்துகிட்டு நான் இப்படி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு ஜூம் ஆகுது. கிளிக் பண்ண மட்டும்தான் செய்கிறேன். கிளிக் பண்ண உடனே நான் கிளிக் பண்ண இடத்துல இருந்து சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு ஜூம் ஆகும். இல்லை சார் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு ஏரியாவை ஜூம் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் கலரில் ஏதோ எழுத்து தெரியுது, என்னால் ரீட் பண்ண முடியலை. பட் இந்த எழுத்தை நான் படிக்கணும் அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு தனி பாக்ஸ் காட்டுதா. பாக்ஸ் வந்த உடனே இப்போ மவுஸை ரிலீஸ் பண்ணுங்கள். மவுஸை ரிலீஸ் பண்ண உடனே பர்டிகுலராக அந்த ஏரியாவுக்கு ஜூம் பண்ணிட்டோம். இப்போ ஜூம் பண்ணிட்டோம். இப்போ என்ன அந்த நமக்கு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் டீட்டெயிலாகவே தெரியுது. சரி, இப்போ ஜூம் பண்ணிட்டோம். அதே மாதிரி நமக்கு ஜூம் அவுட் பண்ண தெரியணும். ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு உங்களோட கீபோர்டில் ஆல்ட் கீ இருக்கும். இந்த ஆல்ட் கீயை இப்படி ப்ரெஸ் பண்ண உடனே உங்களோட கர்சர் பாயிண்ட் வாட்ச் பண்ணி பாருங்கள். முதல்ல அதில் ப்ளஸ் சிம்பிள் மட்டும் காட்டுதா, இப்போ மைனஸ் சிம்பிள் காட்டுதா. இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண என்ன ஆகிடு, ஜூம் அவுட் ஆகிட்டுருக்கு. இது சென்டர் பாயிண்ட். சார் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மொத்தமாக ஜூம் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி ஆப்ஷன்ஸ் கிடையாது. நமக்கு டேரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் அவுட் ஆகிட்டுருக்கு. இப்படி ஒவ்வொரு இடமா நான் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது கஷ்டமாக இருக்கா. நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு பதிலாக வியூ மெனுவில் போயிட்டு ஃபிட் ஆர்ட்போர்ட் இன் விண்டோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒட்டுமொத்த விண்டோவும் எனக்கு இங்கே செலக்ட் ஆகிடுச்சு. சரி, நான் ஜூம் பண்ணுறதுக்கு வேறு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நான் இப்போ ஆக்சுவலாக இப்போ செலெக்ஷன் டூலில் தான் இருக்கேன். எனக்கு டெம்பரவரியாக இந்த ஜூம் டூல் அக்சஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு ஜூம் டூல் கிடச்சிருச்சு. இந்த கண்ட்ரோல் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணி நான் இப்படி பர்டிகுலர் ஏரியாவை ஜூம் பண்ண உடனே எனக்கு ஜூம் அவுட் வந்துருச்சு. சரி, இதே மாதிரி ஜூம் அவுட்டுக்கு டெம்பரரி அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் ஸ்பேஸ். இப்போ என்னோடய டூல் பார் பார்த்தீங்கன்னா இங்கே செலெக்ஷன் டூலில் தான் இருக்கும். ஆனால் எனக்கு இந்த டூலோட ஆக்டிவேஷன் கிடைக்குதா. அப்போ ஒரு டெம்பரவரி அக்சஸ்க்காக நான் இதை எடுத்திருக்கேன். எனக்கு ஜூம் அவுட் கிடச்சிருச்சு. இப்போ ஜூம் அவுட் அண்ட் ஜூம் இன் பார்த்துருக்கோம். ஜூம் அவுட் அண்ட் ஜூம் இன் பார்த்துட்டு ஓகே, ஜூம் அவுட் அண்ட் ஜூம் இன் மட்டும் பார்த்துருக்கோம். இதுக்கு மீதி இருக்க மற்ற விஷயங்களை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே.